கேப்டன் தொலைக்காட்சியில் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேலை நிறுத்தத்திற்கு தமிழக அரசு நிர்வாக சீர்கேடும் ஊழலுமே காரணம் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக 2வது நாளாக ஸ்தம்பித்தது தமிழகம். தனியார் பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தனியாரை ஊக்குவிப்பதா? போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கண்டனம். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பாஜக அரசு தங்கள் மீது சிபிஐ ஏவி விடப்பட்டுள்ளதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசின் முடிவுக்கு பிறகு தமிழகத்தில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் உயிரிழந்த விவகாரம். கவுண்டாம்பாளையம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ 6 குட்டிக்கு சேலம் காவல்துறை சம்மன். விரிவான செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி அவர்களின் போராட்டத்தை தமிழக அரசு முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்திற்கு அரசின் மெத்தன போக்கே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். சரியான நிர்வாகம் இல்லாத அரசினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த போக்குவரத்து கழகம் சார்பாக அனைத்து அரசு பேருந்துகள் இயக்கப்படாததற்கு காரணம் என விமர்சித்துள்ள கேப்டன், இதற்கு முக்கிய காரணமாக போக்குவரத்து கழகங்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு காண கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த தொகை சுமார் 4500 கோடி ரூபாயை உரிய கணக்கில் சேர்க்க வேண்டும் என்றும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் நிலுவைத் தொகை 1700 கோடி ரூபாயும், பணியில் உள்ள தொழிலாளர்களின் நிலுவைத் தொகை 300 கோடியும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு ஊதிய திட்டத்தில் 1/4/2003க்கு பின் பணியில் சேர்ந்த தொழிலாளர்களை சேர்க்க வேண்டும் என கேப்டன் தெரிவித்துள்ளார். மாதந்தோறும் ஓய்வு ஊதியம் வழங்குவதற்கு 100 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், ஓய்வு கால சேம நலத்திட்ட பண பலன் நிறுத்தப்பட்டதை நிலுவையுடன் வழங்குவதோடு மட்டுமல்லாமல், அரசு துறை ஊழியர்களை விட போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு குறைவான ஊதியமாகவே உள்ளது எனவும் கூறியுள்ள கேப்டன், ஊதிய முரண்பாடுகளை சரி செய்து 50% சம்பள உயர்வு கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தினக்கூலி, சேம பணியாளர், தின ஊதியம், நிரந்தர பணி, வேலை பளு, பதவி உயர்வு, பணியாளர்களின் எண்ணிக்கை, தண்டனை முறைகள் சம்பந்தமாக கடந்த 12வது ஊதிய ஒப்பந்தங்களில் பேசி தீர்க்கப்பட்ட ஒப்பந்த பிரிவுகள் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றி அரசிடம் ஒப்படைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், ஆனால் அரசாங்கம் இதுவரைக்கும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 4500 கோடி ரூபாய் மற்றும் நிலுவையில் உள்ள 1700 கோடி ரூபாயும் இதுவரைக்கும் வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களிடம் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை உரிய கணக்கில் செலுத்தாமல் இப்பணத்தை போக்குவரத்து கழகங்கள் மற்ற செலவினங்களை செய்துவிட்டு ஊழலும் செய்து போக்குவரத்து துறையில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களை வஞ்சித்து விட்டதாக அவர் புகார் கூறியுள்ளார். இந்த அரசு இத்துறையில் முற்றிலும் ஊழல் செய்ததன் விளைவுதான் இன்றைக்கு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படாது என்று தொழிற்சங்கங்கள் சொல்வதற்கு முழு காரணம் என கூறியுள்ள கேப்டன், இந்த அரசை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வன்மையாக கண்டிப்பதோடு
ஊழல் செய்த இந்த அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய பணத்தை வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். 8/5/2017 அன்று 500 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் கூறியதையும் 12/5/2017 அன்று நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அமைச்சர் ஏற்கனவே அறிவித்த 500 கோடி ரூபாயும் மேலும் 250 கோடி கூடுதலாக ஒதுக்கி 750 கோடி ஒதுக்கியுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டது பற்றாக்குறையாகவே உள்ள நிலையில் 750 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக அறிவித்தாலும் கூட இந்த தொகை பட்ஜெட்டில் போக்குவரத்து கழகத்திற்கு அறிவிக்கப்பட்ட தொகையில் இருந்து ஒதுக்கப்பட்டதா இல்லை கூடுதலாக ஒதுக்கப்பட்ட தொகையா என்று கேட்டபொழுது கூடுதலாக ஒதுக்கப்பட்ட தொகை என அமைச்சர் கூறியதாகவும், ஆனால் பட்ஜெட்டில் இலவச பயணங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 250 கோடியும் வழிவகை முன்பணமாக 124 கோடியும் மொத்தம் 374 கோடிதான் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். உண்மையில் அரசு இப்பொழுது கொடுத்துள்ள தொகை 375 கோடி மட்டுமே என்றும் அமைச்சர் கூறியபடி தனியாக 750 கோடியோ அல்லது 500 கோடியோ கூடுதலாக கொடுக்கப்படவில்லை என்பதும், இதேபோல்தான் பேச்சுவார்த்தையில் வலியுறுத்திய கோரிக்கைகளை பரிசீலனை செய்வதாக கூறி தொழிலாளர்களை இந்த அரசு ஏமாற்றி வஞ்சித்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால்தான் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ள கேப்டன், ஆளும் அரசு, போக்குவரத்து துறை அமைச்சரும் அதிகாரிகளும் தொழிலாளர்களின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கி வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஏனெனில் நாளொன்றுக்கு 1 கோடி ஏழை எளிய மக்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை நம்பிதான் பயணம் செய்கிறார்கள் என அவர் கூறியுள்ளார். இதனால் தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், போக்குவரத்து துறையின் இன்றைய நிலைக்கு முக்கிய காரணம் நிர்வாக சீர்கேடும் ஊழலும் தான் என விமர்சித்துள்ளார். 3வது நாளாக தொடரும் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அதே நேரத்தில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறி தனியார் பேருந்துகளை தமிழக அரசு ஊக்குவித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இயக்கப்பட வேண்டிய பேருந்துகள் 90% இயக்கப்படாததால் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். பேருந்துக்கான பல மணி நேரம் காத்திருந்தாலும் பேருந்தில் இடம் கிடைக்கவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் தனியார் பேருந்துகளில் அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவார்கள் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரைவேட் பஸ்ஸில் ஏறினதுக்கு இங்கேருந்து பாரிஸ் கார்னருக்கு 12 ரூபா டிக்கெட்டு, நேற்று மட்டும் 35 ரூபா டிக்கெட் போட்டிருக்காங்க பிரைவேட் பஸ்ஸில். இப்போ எங்களை மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்கலாம் எப்படி பஸ்ஸில் போவாங்க? இது அரசாங்கம் தான் பார்த்து ஏதாச்சும் உதவி பண்ணணும். பிரைவேட் பஸ் விட்டுருக்கீங்க, டிக்கெட் கொஞ்சம் குறைச்சி விட்டால் பரவாயில்ல. பிரைவேட் பஸ்ஸில் என்ன இஷ்டத்துக்கு போடுறாங்க ரேட்டு, 30 ரூபா 40 ரூபா போடுறாங்க. நாங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு வந்து பாரிஸ் கார்னே போயிட்டு வந்துடுவோம். இந்த 50 ரூபா டிக்கெட்டில் வந்து நாங்கள் போய் பாரிஸ் கார்னர் போயிட்டு வரனா கஷ்டம். நேற்று பாருங்க 50 ரூபா டிக்கெட் எடுத்து எங்கே வேணால் போகலான்னு சொல்லி அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பஸ்ஸு இந்த டிக்கெட்டை கொடுத்து பிரைவேட் பஸ்ஸில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. ஏன் காரணம்னா இது கவர்மெண்ட் பஸ், இது பிரைவேட் பஸ். நாங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்காண்டி தான் பார்ப்போம், உங்களுக்காண்டியே நாங்கள் ஹோட்டல் அப்படின்றாங்க. இதேபோல் நெல்லை மாவட்டம் தென்காசி, புளியங்குடி, சங்கரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதனால் பள்ளி கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்காக செல்ல வேண்டியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் நிர்வாகத்திலிருந்து மற்ற கவர்மெண்ட்லேருந்து பணம் கேட்கல. எங்களுடைய ஓய்வு பெற்றவருடைய பிடித்த பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம். அதுக்கு வந்து இவங்க வந்து தராமல் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி 2 நாளாக நாங்கள் வந்து 15ஆம் தேதியிலேருந்து வேலை நிறுத்தம்னு சொல்லி நாங்கள் 4 நாளைக்கு முன்னாடியிலேருந்து வேலை நிறுத்த நோட்டீஸ் வந்து எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு பூரா நாங்கள் கொடுத்தோம். இந்தமாரி ஒரு நாள் நாங்கள் வேலை நிறுத்தம் செய்ய போகிறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட நாங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் வந்துட்டு நாங்கள் முறைப்பிரகாரம் தான் இதை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம போக்குவரத்து அமைச்சர் இதை பற்றி எதுவுமே வந்து செவி சாய்க்க மாட்டேங்கிறாரு. இதனால் வந்து
தொழிலாளிகளை 2 டியூட்டி 3 டியூட்டி வாங்கி விபத்து ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. அதனால இது போக்குவரத்து அமைச்சர் இது என்னன்னு கேட்டு இதை சரி செய்து எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் சேலம் மாவட்டத்தில் உரிய பயிற்சி இல்லாத பணியாளர்கள் வேன் மற்றும் லாரி ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகளை இயக்குவதால் ஒருவித உயிர் பயத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை பயன்படுத்தி தனியார் பேருந்துகள் கூடுதல் கட்டணத்துடன் சென்னைக்கு அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலத்துக்கு பஸ் ஏறலான்னு வந்தேன். சேலத்துக்கு ஒரே ஒரு பஸ் தான் பிரைவேட் பஸ் இருக்கு. அதுலேயும் மக்கள்லாம் ஏறி உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் இறங்க சொல்லிட்டு சென்னைக்கு இருக்க வேண்டிய டிக்கெட் ஏற்ற சொல்லி இங்கே இருக்கிறவங்க வற்புறுத்துறாங்க. ஏன்னா இங்கே சென்னைக்கு அதிகமான டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. அதனால அங்கே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சேலத்துக்கு போகிறவங்க எப்படி போவாங்க? இது இந்த நிர்வாகமும் இந்த போக்குவரத்து துறை என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கு? சேலத்துக்கு போகிற மக்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? சென்னைக்கு மட்டும் எல்லா பஸ்ஸும் வரிசையாக நிற்குது. அப்போ இங்கே கேட்டால் ஸ்பேர் அதிகமாக சொல்கிறாங்க. இது நடவடிக்கை எடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அதிக அளவிலான பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். மறுபுறம் பேருந்துகளை இயக்க வேண்டும் என அதிமுகவினரும் பேருந்துகளை இயக்கக்கூடாது என திமுகவினரும் வலியுறுத்தி வருவதால் அரசு பணிமனையில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. கரூர் மாவட்டத்தில் பணிக்கு வராத தொழிலாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் மிரட்டுவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்படி பணிக்கு வரவில்லை எனில் பணியிட மாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்துவதால் தாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 3வது நாளாக போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக தமிழகம் முழுவதும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தமிழக அரசு தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. அதே நேரத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைச்சர் செயல்படுவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை செயலாளர் காளிராஜன் வேலைநிறுத்தம் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து முதலமைச்சரிடம் இருந்து எந்த அழைப்பும் வரவில்லை என்றார். நேற்றைய பேச்சுவார்த்தையின் போது அரசு அதிகாரிகள் தான் பங்கேற்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் தனியார் பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும் அனுபவம் இல்லாத மற்றும் வேறு தொழிலாளர்களை வைத்து அரசு பேருந்துகளை இயக்குவது தவறு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வெளியூர்ல இருந்து 1000 பஸ்ஸை கொண்டு வந்து இங்க சென்னை டிராபிக் அதாவது பிரச்சனை இல்லாம ஓட்டணுங்கிறதுக்காக சொல்லி கொண்டு வராங்க. ஆனா பஸ் ஸ்டாண்ட்லயே கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்களே தவிர எந்த இடத்துலயும் கொண்டு போய் ஓட்டின மாதிரி தெரியல. இப்ப அப்படியே ஓட்டினாலும் மெயின் ரோட்லயே ஓட்டிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி படம் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர இன்டீரியல்ல பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு பயன்படுற அளவுல எந்த ஒரு பேருந்தையும் இயக்கல. கிராமப்புறங்கள் மக்கள் இதுல ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க டவுனுக்குள்ளேயே ஓட்டி நாங்க வண்டி ஓட்டுற மாதிரி காட்டுறாங்களே தவிர கிராம மக்கள் இதுல ரொம்ப பாதிச்சிருக்காங்க. உண்மையிலேயே மக்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்களை நாங்க சிரமப்படுத்துறது எங்களுக்கு மன்னிக்கணும் கட்டாயம். ஆனா உங்களுக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி நீங்க இதை நினைச்சுக்கோங்க. ஏன்னா எங்க காசை தான் எடுத்து அவங்க செலவழிச்சிட்டாங்க. அதனால நாங்க போராட வேண்டிய காலகட்டத்தில் நாங்க இருக்கோம். எங்க பிஎஃப் காசை எடுத்து செலவழிச்சதுனால நாங்க இன்னைக்கு போராடக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறதுனால நாங்க இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துறது தவிர வேற வழியே கிடையாது. பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுகிறது என்ற மாயையை உருவாக்குவதற்காக கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமான பேருந்துகள் சென்னைக்கு வந்துள்ளதாகவும் இதனால் கிராமப்புற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காளிராஜன் அப்போது குற்றம் சாட்டினார். இதனிடையே போக்குவரத்து சங்க பிரதிநிதிகளுடன் நாளை காலை 11 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தமிழக தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் யாஸ்மின் பேகம் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தின் வீடு உட்பட 14 இடங்களில் அதிகாலை முதல் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.
காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த தமிழகத்தை சேர்ந்த ப. சிதம்பரத்தின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தின் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட 8 இடங்களிலும் காரைக்குடியிலும் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் டெல்லி, நொய்டா உள்ளிட்ட 16 பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாடுகளில் அதிக அளவில் முதலீடு செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் வீடுகளில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமும் சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தன் மீதான குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் வீடுகளில் இன்று காலை முதல் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனை தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ப. சிதம்பரம் தன் மீதான குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது என கூறியுள்ளார். மேலும் தன்னையும் தனது மகன் கார்த்தி சிதம்பரம் மற்றும் தனது நண்பர்களை சிபிஐ அதிகாரிகளை கொண்டு மத்திய அரசு பழிவாங்குவதாக தெரிவித்துள்ளார். உரிய விதிகளின்படி அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சோதனை நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசின் முடிவுக்கு பிறகே தமிழகத்தில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் மருத்துவ விண்ணப்பங்கள் வழங்கப்படாதது குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது நீட் தேர்வில் தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மனு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் பதிலுக்கு பிறகு தமிழகத்தில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு குறித்து இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அப்போது கூறினார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசவுள்ளார். பாலஸ்தீன் அதிபராக உள்ள முகமது அப்பாஸ் நேற்று இந்தியா வந்தடைந்தார். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று இரவு வந்திறங்கிய அவருக்கு சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்த முகமது அப்பாஸை பிரணாப் முகர்ஜி மற்றும் பிரதமர் மோடி கைகுலுக்கி வரவேற்றனர். பின்னர் முப்படையினரின் அணிவகுப்புடன் சிவப்பு கம்பள வரவேற்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து பிரதமர் மோடியை சந்திக்கும் அப்பாஸ் பொருளாதாரம், தீவிரவாதம் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் அமைதியற்ற சூழ்நிலை போன்ற விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரதமர் மோடி அடுத்த மாதம் இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் பாலஸ்தீன அதிபரின் இந்த இந்திய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ரூபாய் 1000 கோடி நில மோசடி புகாரில் சிக்கிய பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல் முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் பினாமி பெயர்களில் வாங்கியதாக கூறப்படும் டெல்லி, குர்கான் உள்ளிட்ட 22 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மும்பையில் செயல்படுவதாக கூறப்படும் ஏபி ஏற்றுமதி நிறுவனத்தை பினாமி பெயரில் லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தினர் நடத்தி வருவதாக புகார் எழுந்தது. மேலும் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான ரூபாய் 115 கோடி மதிப்பிலான சொத்துகள் இருப்பதால் சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று கூடிய பட்ஜெட் கூட்டத்தில் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கடந்த மார்ச் மாதம் 30, 31 தேதிகளில் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டப்பட்டு 3 மாதங்களுக்கு இடைக்கால செலவினங்களுக்கு ஒப்புதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் சட்டப்பேரவை செயலாளர் வின்சென்ட் ராயர் அறிவித்தபடி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று கூடியது. இதில் ஆளுநர் கிரண்பேடி உரையாற்றினார். அப்போது ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து நாளை ஜிஎஸ்டி சட்ட வரைவு மசோதா நிறைவேற்றப்படுகிறது. 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பேரவை விடுமுறையாகும். அதன்பின் 22ஆம் தேதி மீண்டும் அவை கூடுகிறது. 23, 24ஆம் தேதிகளில் ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் விவாதம் நடைபெறும். 25ஆம் தேதி முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான நாராயணசாமி முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூரில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் பணிமனையில் இருந்த செல்போன் டவரின் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக காலவரையற்ற போராட்டத்தை துவக்கியுள்ளனர். இந்நிலையில் கடலூர் போக்குவரத்து பணிமனையில் ஆலப்பாக்கத்தை சேர்ந்த கலியன் என்ற ஓய்வு பெற்ற ஊழியர் பணிமனையில் இருந்த செல்போன் டவர் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அதனை கண்ட காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்து அவரை பாதுகாப்பாக தரையில் இறக்கினர். இங்க வந்தாங்க ஐயா, வந்த உடனே முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, ஓய்வு பெற்ற ஒரு டிரைவர் எடுக்கிறாங்க, அவரை வச்சு நான் ஓட்டு வந்தாங்க. ஐயா எனக்கு டியூட்டி தரீங்களா? இல்லை இல்லை என்ன கையெழுத்து கொடுத்தாரு. உங்களுக்கு இல்லை சார், நான் வந்துட்டேங்க. வந்து ஒரு ஓரம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சுந்தரம் பிஎம்ன்றவர் இங்கே நிற்காதீங்க, வெளியே போக வேண்டார். எங்கேயா வெளியே போக சொல்றீங்க? என்னது எந்த அர்த்தத்தை வச்சு என்ன வெளியே போக சொல்றேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை வெளியே போயின்னு சொல்லிட்டு அவங்க ஐயாட்ட காவலர்கள் கேட்டுட்டாங்க. வெளியே போய் உட்காந்து கேட்டேன், என்னால் தாங்கலை. இனி ஏன் இந்த உயிரை வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்ட முடியும். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் கலியன் தெரிவிக்கையில், ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியத்தை நம்பிதான் தனது குடும்பம் இருந்து வந்ததாகவும், ஆனால் தற்போது அது கிடைக்காததால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளோம் என்றும், ஆகையால் பணி செய்த இடத்திலேயே தனது உயிரை மாய்த்து கொள்ள வந்தேன் என்றும் வேதனையுடன் தெரிவித்தார். பல்வேறு செய்திகளை விரைவுச் செய்திகளாக தற்போது காணலாம். போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சினையில் தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சீரான முறையில் குடிநீர் வழங்க கோரியும் சாலைகளை சீரமைக்க கோரியும் அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பாரதிதாசன் நகர் பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு கடந்த 25 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்தும் சாலைகளை சீர் செய்ய கோரியும் அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் கரூர் திண்டுக்கல் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சென்னையிலிருந்து நாகர்கோவில் சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்து பேருந்தின் ஓட்டுநர் ஜான்குமார் என்பவர் காயமுற்றார். இதனைத் தொடர்ந்து மாற்று பேருந்துகள் மூலமாக பயணிகளை அனுப்பி வைத்த போலீசார் பேருந்து மீது கல்வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கல்குவாரி குட்டையில் நீச்சல் பழகுவதற்காக சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னகரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் கிடியோன் மற்றும் அவரது நண்பர் மோசஸ் ஆகியோர்தான் உயிரிழந்துள்ளனர். பள்ளி விடுமுறை என்பதால் இருவரும் கல்குவாரி குட்டையில் நீச்சல் பழகுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது கிடியோன் நீச்சல் தெரியாமல் நீரில் மூழ்கி உயிரிழக்க அவரை காப்பாற்ற முயன்ற மோசஸும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின் 2 மாணவர்களின் உயிரற்ற உடலை போலீசார் மீட்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.